மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல், அல்லது ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு உணர்ச்சி வராமலேயே, அதாவது விந்து வெளியேறுதல் அல்லது சுக்கில புடகம் அல்லது சீமன் வெளியேறுதலுக்குரிய பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் போன நிகழ்ச்சியிலே இதனுடைய சரித்திரம் ஹிஸ்டரியை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பல பேர் யோசிக்கிறார்கள் தனக்கு மட்டும்தான் இந்த வருத்தம் இருக்கிறது, மற்ற ஆண்களுக்கு இல்லை என்று. அப்படி அல்ல. இந்த சரித்திரத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த வாத்சாயனராலே எழுதப்பட்ட காமசூத்திரம் எனப்படுகின்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது. உண்மையாக அது ஒரு மிகவும் அதாவது இந்த செக்ஷுவாலஜிஸ்ட், அதாவது இந்த பாலியல் துறை வல்லுநர்களுடைய ஒரு மிகுந்த ஒரு மதிப்புக்குரிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது. இதுவே கூட இந்த விந்து முந்துதல் அல்லது ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷனை பற்றி வெகுவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதில் அந்த காலத்திலேயே எழுதப்பட்டு இருக்கின்றது. அதாவது ஒரு ஆணுக்கு அவருடைய விந்து வெளியேறியவுடன் அவருக்கு முழுவதுமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி ஏற்படுகிறது. ஆனால் அந்த நிலைமை பெண்களுக்கு இல்லை என்று சொல்லி எவ்வளவோ வருடக்கணக்கான காலங்களுக்கு முதலே இந்த காமசூத்திரம் எனப்படுகின்ற வாத்சாயனரால் எழுதப்பட்ட இந்த காமசூத்திரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை, அதாவது திருப்திப்படுத்த முடியாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதையும் அவர் அங்கு தெளிவாக காட்டியிருக்கிறார். அவர் சொன்ன தெளிவான காட்டின விடயங்களை பற்றி பார்த்தால், இருவருக்கும் இடையிலே ஃப்ரஸ்ட்ரேஷன், அதே நேரத்திலே ஆங்கர், கோபம். அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்றால், இருவருக்கும் இடையிலே ரிலேஷன்ஷிப் ஃப்ரிக்ஷன், இருவருக்கும் இடையிலேயே இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த தொடர்புகள், நட்பு கூட பாதிக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் அந்த காலத்துக்கு முதலே இவ்வளவு வருடங்களுக்கு முதலே அவர் பாவித்திருக்கிறார். எனவே ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், விரக்தி வரும், போதை வரும், ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒரு நெருங்கிய தன்மை அற்றுப்போகும், ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு கூட இதன் காரணமாக பாதிக்கப்படும் என்று சொல்லி, அதாவது இந்த பிஇ என்று சொல்லப்படுகின்ற இந்த விந்து முந்துதல் அல்லது ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷனை பற்றி ரெண்டு பேருக்கும் இடையில இந்த பிரச்சனை இருக்குமாக இருந்தால் அந்த பெண் இவ்வளவு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கடைசியிலே ரிலேஷன்ஷிப் ஃப்ரிக்ஷன் என்றால் உராய்வு, ஒரு ரெண்டு இதுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் சொன்னால் உராய்வு, ரெண்டு பேருக்கும் இடையிலே என்ன ஏற்படும், ஒரு நட்பு இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உராய்வு ஏற்படும் என்று தான் சொல்லியிருக்கிறார். ரிலேஷன்ஷிப் ஃப்ரிக்ஷன் ஏற்படும் என்று சொல்லி அந்த வசனத்தை கூட, அப்படி ஒரு வசனத்தை அதிலே பாவிக்கப்பட்டு இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனையானது எவ்வளவு வருடக்கணக்காக வந்த பிரச்சனை. நான் நன்மையிலே கூட உங்களுக்கு சொன்னேன், இந்த இந்தியன் கல்ச்சரிலே 100 துளி இரத்தத்திற்கு 1 துளி சுக்கிலப்பாயம் அல்லது விந்து சமன் அல்லது சீமன் சமன். 100 துளி இந்தியாவினுடைய கல்ச்சரில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்தியன் கல்ச்சர் எழுதப்பட்டிருக்கிறது. 100 துளி இரத்தமானது 1 துளி சுக்கிலப்பாயம் அல்லது விந்து அல்லது சீமனுக்கு சமனானதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சீனாக்காரர்கள் கூட இதிலே சளைத்தவர்கள் இல்லை. அவருடைய கலாச்சாரத்திலும் கூட கல்ச்சரிலும் கூட பல தரப்பட்ட விடயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவோ பக்கங்களாக இந்த நாகரிகங்களில் இருந்த இந்த பிரச்சனையை பற்றி எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை தவிர அண்மையிலே தான் தொடங்கின ஒரு பிரச்சனை அல்ல என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த அண்மையிலே பலதரப்பட்ட ஊடகங்களினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக, பங்களிப்பு காரணமாக இதை மக்கள் வெளியிலேயே நேரடியாகவே இதை பேச தொடங்கிவிட்டார்கள் என்று தான் இதில் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே பல பேருக்கு இருக்கின்ற
ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த காமசூத்திரத்தை இன்னும் ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது, மிகவும் ரசித்து படிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு ஆண் தனது முதல் தரம் அந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை தன்னுடைய பெண்ணுடனோ தன்னுடைய பெண் துணையினோடோ மனைவியுடன் வைத்துக் கொள்ளுகின்ற போது இருவருக்கும் இடையிலே அந்த மிகவும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு 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 தொடர்பு இருப்பதாகவும், அது போக 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 அந்த தொடர்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போவதாகவும் அவர் அழகாக அந்த காமசூத்திரத்திலே தெரிவித்திருக்கிறார். எனவே இவையெல்லாம், அதாவது நாங்கள் கூட, வைத்தியர்கள் கூட பல விடயங்களை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். அடுத்ததாக இந்த இவெல்லாம் பார்த்தோம், இந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன், விந்து முந்துதலுக்குரிய விரைவிலக்கணம் என்ன? பல பேருக்கு அது பிரச்சனை. என்ன விரைவிலக்கணம் என்றால், ஒரு ஆண் ஒரு பெண் துணையுடனோ மனைவியுடன் அவர் பாலியல் தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது அவருடைய ஆண்குறி இந்த பெண்ணினுடைய யோனியுள்ளே வெஜைனாவுள்ளே செல்வதற்கு முதல் அல்லது வெஜைனாவிலே அவர் பான்குறியை செலுத்தி ஒரு நிமிடத்திற்கு முதல் அவருக்கு இந்த சீமன் அல்லது சுக்கிலப்பாயம் வெளியேறுமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல். அதாவது ஒரு பெண்ணுடன் அவர் உட்புகுத்தி ஒரு நிமிடத்துக்குள்ளேயே அல்லது உட்புறுத்துவதற்கு முதல், அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு முதல், பாலியல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு முதலாகவே அவருக்கு இந்த விந்து வெளியேறுமாக இருந்தால் அதை நாங்கள் விந்து முந்துதல் அல்லது ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் என்று சொல்லுவோம். இதன் காரணமாக பல தரப்பட்ட பிரச்சனை சொல்லுவார்கள், நெகட்டிவ் பர்சனல் கன்சிக்வன்ஸ், அதாவது எதிர்மறையான தனிப்பட்ட விளைவுகள் இதன் காரணமாக, நெகட்டிவ் பர்சனல் கன்சிக்வன்ஸ் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் இடையிலே எதிர்மறையான தனிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது. அத்துடன் சேர்த்து எவ்வாறு காமசூத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதோ இருவருக்கும் இடையிலே டிஸ்ட்ரெஸ், ரெண்டு பேருக்கும் இடையில் அவரது மனம் ஒத்து போகாது, போத ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரே குழப்பம், அதே நேரத்தில் மன விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், அதே நேரத்தில் இதன் பிற்பாடு என்ன நடைபெறும், அவாய்டன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டிமசி, அதாவது இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற மிக நெருங்கிய பாலியல் தொடர்பு தவிர்க்கப்படும். இவையெல்லாம் இன்னத்தின் காரணமாக ஏற்படுகிறது இந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன். இருவருக்கும் இடையிலே எதிர்மறையான தனிப்பட்ட விளைவுகள் ஏற்படும். விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரெஸ், மன குழப்பம், ஏன் நான் வாழ வேண்டும், என்ன இந்த வாழ்க்கை தேவையா, இது ஒரு நரகம், அது பொத. அதே நேரத்தில் இவற்றுக்கு மேலதிகமாக மீண்டும் ஒரு முறை இது நடந்து விட்டால் மீண்டும் அந்த பெண் துணையோ மனைவியோ தன்னுடைய கணவருடன் இருப்பதை அவர் தவித்துக் கொள்வார். அவாய்டன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டிமசி. எனவே இதுதான் இந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய வரைவிலக்கணம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்க்காததுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே இதை நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே தகவல் தேவையாக இருந்தால் 0794-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். அனைவருக்கும் பொதுவான நிறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.